பாண்டிய மன்னன் அரிமர்த்தனன் ஆட்சி காலத்தில் ஒரு வருடம் மதுரையில் ஓயாத பெருமழை பெய்தது. அதனால் வைகை நதி பெருக்கெடுத்து ஊருக்குள் புகுந்தது. அப்போது மன்னன் வைகையாற்றின் கரைகளை உடனே பலப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒருவர் வரவேண்டும் என்று கட்டளையிட்டான். அந்த ஊரில் வந்தி என்று ஒரு ஏழை மூதாட்டி இருந்தார். பிட்டு செய்து விற்றே வாழ்க்கை நடத்தினார். சிவனுக்கு பக்தியாக தினமும் ஒரு பங்கு பிட்டு படைப்பார். ஆனால் அவள் வயதானவள், மண் சுமக்க அவளால் முடியாது. அவளது கண்ணீர், அவளது பக்தி சிவபெருமானின் மனதை நெகிழ வைத்தது. அதனால் இறைவன் தானே ஒரு சாதாரண கூலியாளாக வந்தார். என்னிடம் உங்களுக்கு கூலியாக தர ஒன்றுமில்லை என வந்தி கூறினாள். அதற்கு அவர், உன் உதிர்ந்த பிட்டு போதும் என்று சொல்லி அவளது வேலை செய்ய ஒத்துக்கொண்டார். ஆனால் கூலியாளாக வந்த சிவன் வேலை செய்யாமல் ஆற்றங்கரையில் படுத்து உறங்கினார்.